எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த குட்டி வந்து மதுரை பள்ளிவாசல். மூஞ்சி அடிபட்டிருக்கு, ஃப்ரண்ட்டு கால் அடிபட்டிருக்கு, நல்லா வீக்கமாக இருக்குது. எனக்கு அவர் வீடியோவும் மேப் லொக்கேஷனும் அனுப்பியிருந்தார். சரி, ஓகே, நம்ம பிளான் பண்ணலாம் சொல்லிவிட்டு புகழ் அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் மேபி சான்ஸ் இருந்தால் தூக்குங்கண்ணா அப்படின்னு. அவர் ரிலீஸ் பண்ண போயிருந்தார் போன வீக்கு வெள்ளிக்கிழமை. அப்படியே வெளியும் தூக்கிடலான்னு சொல்லிவிட்டு போய் தூக்கியாச்சு. தூக்கும்போதே ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆனால் அவளுக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா, தூக்குனது யாருன்னு மாவு சொல்லிடுறேங்க. அந்த இன்ஃபார்ம் கொடுத்தாருல இன்ஃபார்மர், அவரே வந்து தூக்கிட்டு வந்து கூண்டில் வச்சிட்டாரு. ஸோ அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம். இவளை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சோம். இவளுக்கும் கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும், அந்த வீக்கம் குறையணும். அது போக ஃபுட் அண்டு பெயின் கில்லர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நம்ம செல்டருக்கு கொண்டு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் போய் வச்சுட்டு பார்க்கும்போது இவளை வந்து சிடி ரெக்கவர்டுங்க, மூளைக்காய்ச்சல் வந்து ரெக்கவர் ஆனவ. ஸோ இவளை நம்ம எல்லா பிள்ளைங்களோட சேர்ந்து வைக்கவும் முடியாது. மேபி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவளுக்கு மறுபடியும் மூளைக்காய்ச்சல் ஸ்ப்ரெட் ஆகுமானா அதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் ஆனால் மற்ற பிள்ளைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வண்டியில் முன்னாடி சீட்டில் வச்சு தான் கொண்டு வந்தோம். அப்போன்னு பார்த்து வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அதனால் குட்டி யானையில் ஏற்றிட்டு பின்னாடி தனியாக வச்சு தான் கொண்டு வந்துட்டு ஷெல்டரில் தனியாக ஒரு கூண்டில் வச்சுருக்கோம். ஃபுட்டு இன்டேக் நல்லாயிருக்கு. அது போக வீக்கமும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா ரெஸ்க்யூ பண்ணி 3 days ஆச்சு. நான் ஃபர்தராக அவளுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. நன்றி.